அத்தியாயம் 23 மோதல். தேர்வு முடிந்தவுடன் பயிற்சி மைதானத்தை சுற்றி கூடியிருந்த கூட்டம் ஆரவாரத்தில் ஆர்ப்பரித்தது. கடந்த 10 ஆண்டுகளில் நடக்காத நேத்திரனின் மதிப்பீட்டுத் தேர்வில் நிலவன் தேர்ச்சி பெற்று சாதனையை முறியடித்ததால் அங்கிருந்த அனைவரும் திகைத்துப் போனார்கள். உன் தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு என் வாழ்த்துக்கள் வையா, மால்கம் சிறிது நேரத்திற்கு முன்பு சத்தத்தை கேட்டு திரும்பி வந்த மால்கம் கூறினார். நிலவன் இவ்வளவு நேரம் நேத்திரனுக்கு எதிராக போராட முடியும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்து பார்த்ததில்லை. இன்று யாரும் தேர்ச்சி பெற மாட்டார்கள் என்று ஏற்கனவே நினைத்திருந்தார். நிலவன் ஒரு மென்மையான புன்னகையை அளித்து பதிலுக்கு தலையசைத்தார். பின்னர் அவர் நேத்திரனை பார்த்து, அவர் தனது பலத்தில் பாதியை கூட பயன்படுத்தாததால்தான் இப்படி நடந்தது. இது ஒரு நிஜ வாழ்க்கை சண்டையாக இருந்தால் முதல் சில நொடிகளில் நான் இறந்திருப்பேன் என்றார். நிலவனின் வார்த்தைகளை கேட்டதும் நேத்ரன் அதை கேட்டு சிரித்தான். அந்த இளைஞன் ஒரு சிறிய வெற்றியை தன் தலைக்குள் அனுமதிக்கும் முட்டாள் அல்ல. இருப்பினும் இறுதியில் எனது தாக்குதல்களையும் வேகத்தையும் நான் கட்டுப்படுத்தவில்லை. எனது அசல் பலத்தில் பாதியை கூட நான் பயன்படுத்தவில்லை என்றாலும் உங்கள் தற்போதைய வலிமை மற்றும் திறன்களால் நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடிந்திருப்பது உண்மையில் பாராட்டுக்குரியது என்று நிலவனின் நடத்தை மற்றும் அவர் தன்னை பற்றி வெட்கமின்றி பெருமை பேசுவதைத் தவிர வேறு எதையும் விட உண்மையைத் தவிர வேறு எதையும் கொண்டு சண்டையின் விஷயங்களை கையாண்ட விதத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட நேத்தன் கூறினார். இதுவரை நான் மதிப்பிட்ட இளம் வாழ்வீரர்களில் போரின் போது சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் தாக்குதல் உத்தியை விரைவாக மாற்றியமைக்கும் திறன் உங்களுக்கு மட்டுமே இருப்பதாக தெரிகிறது. அது மிகவும் பாராட்டத்தக்கது. சொல்லுங்கள் பையா, நீங்கள் இதற்கு முன்பு ஏதேனும் முறையான பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் ஆசிரியர் யார் என்று ஆர்வத்துடன் கேட்டார். என் மாமா ராஜேந்திரன் நான் சிறு வயதிலிருந்தே சில வாழ் சண்டை திறன்களை கற்றுக் கொடுத்தார். கூலிப்படையினராகிய நமக்கு மற்றவர்களையும் நம்மையும் பாதுகாக்க போதுமான திறமைகளும் வலிமையும் இருக்க வேண்டும் என்று கூறினார் என்று நிலவன் தனது இல்லாத மாமாவை புகழ்ந்து கூறினார். ஏன் ராஜேந்திரன் என்று பெயர்? ஏனென்றால் விக்டர் உரிமையைப் பற்றி அறிந்த எவருக்கும் புகழ்பெற்ற ஜெரால் ஆப்ரிவியாவின் வழிகாட்டியைப் பற்றி தெரியும். ராஜேந்திரன்தான் அவருக்கு தெரிந்த அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். எனவே நிலவன் அந்த பெயரை பயன்படுத்தி தனது போலி பின்னணிக்கு ஒரு போலி கதாபாத்திரத்தை உருவாக்குவது நியாயமானது என்று கண்டறிந்தார். அப்படியானால் அது நிறைய விளக்குகிறது. அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்த போராளியாக இருக்க வேண்டும் என்று நேத்தன் கூறினார். அது அவரை உணர்ந்தபோது நிலவன் தனது குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான போராளியிடமிருந்து பயிற்சி பெற்றதால் வாளுக்கு இவ்வளவு உறுதியான அடித்தளத்தையும் திறமையையும் கொண்டிருப்பதற்கான காரணத்தை இது விளக்கியது. திடீரென்று பக்கத்தில் நின்றிருந்த மால்கம் நேத்திரன் முகுந்தனுக்கு அவரது டயமண்ட் அட்வென்ச்சர் குழுவிற்கும் என்ன நடந்தது என்பது நினைவிருக்கிறதா? அவர்கள் தங்கள் உயிரை இழக்கும் தருவாயில் இருந்தபோது அவர்தான் வந்தார். அவர் மட்டுமே அந்த 8 கொள்ளைக்காரர்களை ஒவ்வொன்றாக இரகசியமாகவும் தந்திரமாகவும் கொன்றார். இந்த இளைஞன் இல்லை என்றால் சாண்ட்ரா உட்பட அனைவரும் தங்கள் உயிரை இழந்திருப்பார்கள் என்று முகுந்தன் கூறினார். அப்போ நாங்கள் உங்களுக்குத்தான் நன்றி சொல்லணும். நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சீங்க. என் மருமகளின் உயிரை காப்பாற்றிய அந்த மனிதரை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நிலவனின் கைகளை முரட்டுத்தனமாக குலுக்கிக் கொண்டு நேத்ரன் கூறினார். யார் சாண்ட்ரா என்று நிலவன் தலையின் பின்புறத்தை சொரிந்தபடி கேட்டார். பதுங்கியிருந்து உயிர் பிழைத்த மந்திரவாதி பெண் உன்னால்தான் என்று மால்கம் விரைவாக பதிலளித்தார். அந்த நினைவாற்றல் கொண்ட நிலவன் அன்று கொள்ளையர்களுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்த இளம் மந்திரவாதி பெண்ணை விரைவில் நினைவு கூர்ந்தார். அவள் நீண்ட தூர மந்திரங்களைச் செய்வதிலும் சண்டையின் போது தனது கூட்டாளிகளுக்கு உதவுவதிலும் மிகவும் திறமையானவள். சரி, அந்த அயோக்கியர்கள் எங்கள் குல உறுப்பினர்களையும் என் நண்பர்களையும் ஒரு மெய்க்காப்பாளர் பணியில் இருந்தபோது கொன்றுவிட்டார்கள். முகுந்தன் மற்றும் அவரது குழுவினரைப் போலவே நாங்களும் தாக்கப்பட்டோம். நான் மட்டுமே உயிர் பிழைத்தேன். இறுதியாக நான் அவர்களை மீண்டும் கண்டுபிடித்தபோது நான் பழிவாங்கினேன். நிலவன் தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கூறினார்.
அவரது முகம் சோகத்தாலும் வருத்தத்தாலும் நிறைந்திருந்தது. இது நேத்ரன் மற்றும் மால்கம் இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நிலவனின் கடந்த காலத்தைப் பற்றி அவர்களுக்கு இதுவரை எதுவும் தெரியாது. சில நாட்களுக்கு முன்பு அவர் டயமண்ட் அட்வென்ச்சர் அணியை காப்பாற்றினார் என்பது மட்டுமே. இது அந்த இளைஞனிடம் அவர்களுக்கு பரிவுணர்வை ஏற்படுத்தியது. சரி, அது இன்னும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை. நீங்கள் அதை கவனக்குறைவாகச் செய்திருந்தாலும் நீங்கள் இன்னும் எங்கள் மக்களை காப்பாற்றினீர்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள் என்று நேத்ரன் நிலவனின் தோளை தட்டிக் கொண்டே கூறினார். சில நாட்களுக்கு முன்பு இந்த பையனின் பின்னணியையும் அவன் தன் ஒரே மருமகளின் உயிரைக் காப்பாற்றிய விதத்தையும் அறிந்த பிறகு இப்போது அவன் அவனை இன்னும் அதிகமாக விரும்பத் தொடங்கினான். இந்த நேரத்தில் அவர்களைச் சுற்றியிருந்த கூட்டம் கலைந்து சென்றது. அனைவரும் தங்கள் வழியே சென்றனர். கவர்ச்சிகரமான சண்டையை பார்த்த பிறகு அவர்களின் இரத்தம் பீரிட்டது. பலர் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரியத்துடன் பயிற்சி செய்தனர். பயிற்சி மைதானத்தை விட்டு வெளியேறி சிறிது நேரம் காத்திருந்த பிறகு மால்கம் நிலவனின் புதிதாக தயாரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வாங்கினார். நிர்வாகத்திடம் ஏதோ தெரிவிக்க நேத்ரன் ஏற்கனவே புறப்பட்டுவிட்டார். வெளிப்படையாக நேத்ரன் உண்மையில் பிளாவோட் நகரத்தில் உள்ள ஹண்டர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார். நீண்ட நாட்களுக்குப் பிறகு நிலவனுக்கு எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்த போது 30க்கும் மேற்பட்டோர் சங்க மண்டபத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் காலடி சத்தங்களும் ஆயுதங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் சத்தங்களும் மண்டபத்தில் இருந்த ஒவ்வொருவரின் கவனத்தையும் ஈர்த்தன. அந்த மக்கள் கூட்டம் மிகவும் பெருமையாகவும் ஆதிக்கம் செலுத்தும் விதமாகவும் காணப்பட்டனர். மேலும் அவர்களின் விரோதப் பார்வைகள் யாரையோ தேடுவது போல் கூட்டத்தை நோக்கி விழுந்தன. 30க்கும் மேற்பட்ட ஹண்டர்களைக் கொண்ட இந்தக் குழுவில் பல மனிதர்கள், சில எல்வ்ஸ், அரைடகன் பெண்கள் மற்றும் சில டெமிஹியூமன்கள் இருந்தனர். ஆனால் நிலவன் இதுவரை பார்த்த பெரும்பாலான ஹண்டர்களைப் போலல்லாமல் இந்தக் குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் மிகவும் ஒழுக்கமான உபகரணங்களைக் கொண்டிருந்தனர். அவர்களின் உடைகள் ஒருவருக்கொருவர் பொருந்தின. அவர்கள் அனைவரின் ஆடைகளிலும் ஒரே லோகோ இருந்தது. கிரவுண்ட்ஹாக் ஹண்டர் குழு. இறுதியாக புதிய குழுவிலிருந்து ஒருவர் முன்பு மால்கமுடன் பேசிக் கொண்டிருந்த நிலவனை நோக்கி விரலை நீட்டினார். அவன்தான். நேற்று இளம் எஜமானரை வென்றவன்தான் அவன் என்றார் ஒரு திருடன் வகுப்பு ஹண்டர். மக்கள் குழு பிரிந்து நிலவனின் திசையை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கியது. கிட்டத்தட்ட 7 அடி உயரமும் கட்டம் ஸ்தான உடலமைப்பும் நீண்ட சடை மஞ்சள் தாடியும் கொண்ட ஒரு ராட்சத மனிதர் அந்த குழுவிலிருந்து வெளியேறினார். அவரது ஒவ்வொரு அடியிலும் ஒரு கொடுங்கோலரின் பிரகாசமும் நடத்தையும் வெளிப்பட்டது. நிலவன் தன்னை நோக்கி வரும் உயரமான உருவத்தை நோக்கிப் பார்த்தான். அந்த மனிதன் முதுகில் ஒரு பெரிய போர்க்கோடரியை வைத்திருந்தான். அது பழுப்பு நிற கவசத்தால் நிரம்பியிருந்தது. மேலும் அவரது கவசத்தில் கம்பளி ரோமங்கள் சில இடங்களில் இருந்தன. பூமியைப் பற்றிய தனது அறிவிலிருந்து நிலவனுக்கு உடனடியாக வைக்கிங்ஸ் நினைவுக்கு வந்தது. எந்த நேரத்திலும் அவரை தாக்கத் தயாராக ஒரு வலிமைமிக்க போர்வீரனைப் போல நின்ற நிலவனை விரோதி வெறித்து பார்த்தான். என் தம்பியையும் என் ஆட்களையும் கொன்றது நீதானே என்று அந்த மனிதன் ஆழ்ந்த குரலில் கேட்டான். அவன் தொனியில் ஆத்திரம் நிறைந்திருந்தது. ஆனால் அவன் கோபத்தை அடக்க முயன்றான். உங்க அண்ணன் யார்? அலட்சியமாகக் கேட்டார். முட்டாள் மாதிரி நடிக்காதே. நேற்று இந்த இடத்துல நீ அவனோட சண்டை போட்டே என்றான் அந்த மனிதன். அரங்கில் இருந்த மக்கள் தாங்கள் ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நினைத்த ஒன்றைக் கேட்டு மூச்சுத் திணறினர். கிரவுண்ட்ஹாக் அட்வென்ச்சர் அணியின் இளம் மாஸ்டர் இலையா நேற்று கொல்லப்பட்டாரா? அது எப்படி சாத்தியம்? அந்த பொன்னிற மனிதர் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கும் உலகமே தனக்குச் சொந்தமானது போல நடந்து கொள்வதற்கும் பெயர் பெற்றவர். ஹண்டர் சமூகத்தில் அதிக அதிகாரம் செலுத்திய அவரது சர்வவல்லமை உள்ள சகோதரரின் ஆதரவு அவருக்கு இருந்ததே இதற்குக் காரணம். மேலும் நகர நிர்வாகத்தில் கூட அவருக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் நிறைய பேர் இருந்தனர். அந்த அழகான பையனா? நேற்று முதல் நான் அவனை பார்க்கவே இல்லை. நேற்றைய சம்பவத்திற்காக அவன் என்னை அடிக்க அழைத்து வந்தான் என்று நினைத்தேன். நிலவன் தெரியாது போல நடித்தான். ஆனால் அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கூறினான். அது மட்டுமில்லாம அவன் உண்மையிலேயே உன் சகோதரனா?
நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் தூரத்திலேயே உறவினரா தெரியல என்றான் நிலவன். என்ன ஒரு முட்டாள்தனம்! நான் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லு. என் தம்பியை கொன்றது நீயா? என்று அந்த பெரிய மனிதன் கத்தினான். அவர் தனது மிகவும் வன்முறையான ஒளியை வெளியிட்டார் மற்றும் நேத்திரன் ஊடான சண்டையின் போது நிலவன் உணர்ந்ததைப் போன்ற அழுத்தத்தை வெளிப்படுத்தினார். அவர் விரைவாக தனது போர் ஆதிக்கத்தை செயல்படுத்தி கடுமையான தொனியில் பதிலளித்தார். எனக்கு எதுவும் தெரியாது. உன் சகோதரனின் மரணத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ தவறான ஆளை தேடுகிறாய். கண்களில் பயம் இல்லாமல் அந்த மனிதனை எதிர்கொண்டபடி நிலவன் கூறினார். நிச்சயமாக நிலவனுக்கு முன்னால் இருந்த மனிதன் தற்போதைய நிலவனை விட பல மடங்கு வலிமையானவன். அவர்கள் தீவிரமாக சண்டையிட்டால் நிலவன் நிச்சயமாக போராட முடியாமல் இறந்து விடுவார். ஆனால் எதிரி பலமாக இருப்பதால் அவன் பயத்தில் கூனிக்குறுகிப் போவதில்லை என்று அர்த்தமல்ல. ஒரு நாள் அவன் அரக்க கடவுளுடன் சண்டையிடப் போகிறான். அந்த தெய்வீகப் பிறவியுடன் ஒப்பிடும்போது அவன் இப்போது எதிர்கொள்வது எறும்புகளுக்கு ஒப்பானது கூட அல்ல. என்னுடன் நகர சட்ட மன்றத்திற்கு வா. நீ பொய் சொல்கிறாயா அல்லது உண்மையைச் சொல்கிறாயா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்றார் அந்த ராட்சத மனிதர் கத்தினான். அது நான்தான் என்பதற்கு உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லையென்றால் என் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள். நிலவன் எரிச்சலான தொனியில் கூறினார். இது அந்த மனிதனின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. ஏனெனில் அவன் தனது கொல்லும் நோக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்தினான். மேலும் ஒரு மஞ்சள் ஒளி அவன் முழு உடலையும் சூழ்ந்தது. என்னுடன் விருப்பத்துடன் வா, இல்லையென்றால் பின்விளைவுகள் இருக்கும். நான் விரும்பினால் உன்னை இங்கேயே இந்த இடத்திலேயே கொன்றுவிடுவேன். இங்கே யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்றான். அந்த ராட்சதன் கோபமாக கர்ஜித்தான். திடீரென்று மண்டபத்தில் இறங்கி வரும் படிக்கட்டுகளில் இருந்து ஒரு கடுமையான குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது. அப்படியா? நீ அதை எப்படிச் செய்கிறாய் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். சாகாபோர் மிகவும் உயர்தரமான நன்கு வடிவமைக்கப்பட்ட மந்திரவாதி அங்கிகளை அணிந்த மெலிந்த தோற்றமுடைய நடுத்தர வயது எலிப் மோதலில் தலையிடும் போது படிக்கட்டுகளில் இறங்கி நடந்து வந்தார். எலிப்பின் பின்னால் நேத்திரன் நின்றார். இந்த நேரத்தில் நிலவனின் அருகில் நின்று கொண்டிருந்த மால்கம் ஆச்சரியத்தில் கத்தினார். வந்திருக்கிறது யாரு? ஜனாதிபதியா? அத்தியாயம் 24 விசாரணை. ஹண்டர் சங்கத் தலைவரின் கம்பீரமான குரல் மண்டபத்திற்குள் எதிரொலித்தவுடன் மண்டபம் முற்றிலும் அமைதியாகிவிட்டது. திடீரென்று மண்டபத்தில் இருந்த பாதி பேர் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த மந்திரவாதியை மரியாதையுடன் வணங்கினர். சாம்ராஜ், என் சகோதரனும் ஆட்களும் நேற்று கொல்லப்பட்டனர். இன்று காலை மேற்கு நகர வாயிலுக்கு வெளியே அவர்களின் உடல்களைக் கண்டோம். நான் கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மனிதன் ஒரு சந்தேக நபர் என்று ராட்சத மனிதரும் துருவன் ஹண்டர் குழுவின் தலைவருமான துருவன் கத்தினார். அதுதான் உங்களுக்கான ஜனாதிபதி சாம்ராஜ் என்று மந்திரவாதியின் பின்னால் நின்ற நேத்திரன் கூறினார். துருவன் நடுத்தர வயது எலுப்பை மரியாதை இல்லாமல் உரையாற்றுவது அவருக்குப் பிடிக்கவில்லை. ஜனாதிபதி சாம்ராஜ் தனது கையை உயர்த்தி நிலவனையும் பின்னர் துருவனையும் பார்த்துக் கொண்டிருந்தபோது நேத்திரனை பாதியிலேயே நிறுத்தினார். அது உங்க சொந்த விஷயம். ஆனா அதுல உனக்கு எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த எந்த உரிமையும் இல்ல. அது மட்டுமில்லாம நான் இங்க இருக்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லன்னா அட்வென்ச்சர் அசோசியேஷனுக்குள் யாரையாவது கொல்லலாம்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா? துருவனை வெறித்து பார்த்தபடி கண்களில் பயமோ எந்தவிதமான உணர்ச்சிகளோ இல்லாமல் மந்திரவாதி எல்ஃப் சொன்னான். அல்லது இனி என் அதிகாரத்தை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்ல முயற்சிக்கிறீர்களா என்று ஜனாதிபதி மென்மையான தொனியில் கேட்டார். அந்த பெரிய மனிதரின் முகத்தில் எதிர்வினையை பார்க்க முயன்றார். உங்களைப் பற்றியும் உங்கள் அதிகாரத்தைப் பற்றியும் நான் கவலைப்படவில்லை சாம்ராஜ். இந்த மனிதன் என் ஆட்களைக் கொன்றதாக சந்தேகிக்கப்படுகிறான். அதனால் நான் அவனை என் காவலில் எடுத்து சில கேள்விகளை கேட்க இங்கே வந்திருக்கிறேன் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஹண்டர் சங்க தலைவரை கண்டித்து துருவன் கூறினார். ஜனாதிபதியை அவமதிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று நேத்திரன் இடுப்பில் தூங்கிக் கொண்டிருந்த வாளைப் பிடித்துக் கொண்டு கத்தினார்.
அவரது அசுர ஒளி ஒரு எரிமலை போல வெடித்து முழு மண்டபத்தின் வெப்பநிலையையும் சில டிகிரி உயர்த்தியது. அப்போ ஏன் நகர சட்ட அமலாக்கப் பிரிவைச் சேர்ந்த யாரும் இல்லை அல்லது சட்ட அமலாக்கப் படையைச் சேர்ந்த ஒருவர் இங்கே இல்லை? நீங்களும் உங்கள் குழுவும் மட்டும் ஏன்? என்று எல்வன் மந்திரவாதி கேட்டார். இந்த கேள்வி மண்டபத்தில் இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. துருவன் தனது சகோதரன் மற்றும் ஆண்களின் கொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க மட்டுமே விரும்பினால் நிலவனை காவலில் எடுக்க இங்குள்ள அதிகாரிகளில் யாரும் ஏன் வரவில்லை? அல்லது சட்ட விதிகளின்படி விசாரித்து எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்த மனிதரிடமிருந்து ஒரு வாக்குமூலத்தை முறியடிக்க விரும்பாமல் இருக்கலாமா? நாணயத்தின் மறுபக்கத்தை வெளிப்படுத்திய போது நம்பிக்கையற்றவர் கேட்டார். விசாரணை என்ற பெயரில் சட்டப்பூர்வமான கைதுகளை செய்யவோ அல்லது ஒருவரை காவலில் எடுக்கவோ ஹண்டர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாததால் இது பலருக்கு புரிந்தது. என்னிடம் தர்க்கத்தை திரிக்க முயற்சிக்காதீர்கள். ஜனாதிபதி, குற்றவாளியை நீதியின் முன் நிறுத்துவதை பார்க்க மட்டுமே நான் இங்கே இருக்கிறேன். அதில் என்ன தவறு? துருவன் கண்களில் வெறுப்புடன் கேட்டார். அவர் கோபமடைந்தது மட்டுமல்லாமல் கொலைகாரனை தன் கையாலேயே கொல்லவும் விரும்பினார். ஆனால் சாம்ராஜனின் பகுத்தறிவு அவரது நோக்கங்களை பலருக்கு முன்னால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அப்படியா? அப்புறம் நானும் நேத்திரனும் சட்ட அமலாக்கப் பிரிவுக்கு உங்களுடன் வரலாமா? நாங்களும் உங்கள் மக்களைக் கொன்றவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சாம்ராஜ் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகையுடன் கூறினார். எல்லா சம்பவங்களுக்கும் முக்கிய மையமாக இருந்த நிலவன், கருணையுள்ள தோற்றமுடைய எல்ஃப் மந்திரவாதி சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு பயத்தில் நடுங்கினார். திடீரென்று அவனது உயிர்வாழும் உள்ளுணர்வு அவன் மனதிற்குள் எச்சரிக்கை செய்தது. இன்று அவன் நேத்திரன் அல்லது துருவனை எதிர்கொண்டதை விட மிக சத்தமாக அவனது உள்ளுணர்வு அவனை முடிந்தவரை ஓடச் சொல்கிறது. அந்த அன்பான மென்மையான புன்னகைக்குப் பின்னால் முழுமையான சக்தியின் ஒளி இருந்தது. இந்த மனிதர் கிராண்ட் மாஸ்டர் நிலைக்கு அப்பாற்பட்டவரா? நிலவன் தன்னைத்தானே குழப்பத்துடன் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் சாம்ராஜ் தனது கொலை நோக்கத்தை நிலவனை நோக்கி வெளியிடவோ அல்லது செலுத்தவோ கூட இல்லை. வெறுமனே அவர் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார். இங்கு கூடியிருந்த அனைவரிலும் நிலவன், துருவன் மற்றும் நேத்திரன் மட்டுமே இந்த ஒளியின் அழுத்தத்தை கவனிக்கவும் உணரவும் முடிந்தது. மீதமுள்ளவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் சாம்ராஜ் தனது கொலை நோக்கத்தை முகத்தில் ஒரு நீதியான புன்னகையுடன் வெளியிடுவதைக் கூட கவனிக்க முடியவில்லை. சாம்ராஜ் நிலவனின் பார்வையை கவனித்து ஒப்புதல் அளிக்கும் புன்னகையுடன் அவனை பார்த்தான். அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தலையிடுகிறாய்? என்று துருவன் ஆவேசமாக கேட்டார். சரி, அந்த சம்பவம் நேற்று நடந்தது. உங்க சகோதரருக்கும் இந்த இடத்திலேயே சண்டை வந்துடுச்சு. அது சங்கத்தை பற்றியது. ஏன்னா விசாரணையில அதிகாரிகளோட நாங்க ஒத்துழைக்கலன்னு மக்கள் சொல்லக்கூடாதுன்னுதான் நாங்க விரும்புறோம் என்று சாம்ராஜ் நிலவனை எதிர்த்து பேசினார். இளைஞனே, அவனுடைய கூற்றுகளில் ஏதேனும் ஒன்றை நீ குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிறாயா என்று சாம்ராஜ் கேட்டார். இருப்பினும் நிலவனின் முன் நின்றபோது அவர் எந்தவிதமான பிரகாசத்தையும் வெளிப்படுத்தவில்லை. இல்லை, நான் நிரபராதி. அவருடைய மக்களைக் கொல்ல எனக்கு எந்த காரணமும் இல்லை. நிலவன் கைகளை கூப்பிக் கொண்டே கூறினார். அப்போ எங்களோட வா. நாங்க சட்ட அமலாக்கப் பிரிவுக்கு உன்னோட கூட்டிட்டு போறோம். நீ குற்றமற்றவனா இருந்தா நான் இருக்கும் வரைக்கும் உன்னை யாரும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு என் பேரில சத்தியம் பண்றேன். நிலவன் மீது தவறாக குற்றம் சாட்டப்பட்டதை பத்தி உண்மையிலேயே அக்கறை கொண்டவன் மாதிரி சாம்ராஜ் ஒரு மென்மையான முகபாவத்தோடு சொன்னான். சரி, நான் உன்னை பின்தொடர்கிறேன். கூட்டத்தில் பாதி பேர் சங்க மண்டபத்திலிருந்து வெளியேறும்போது நிலவன் கூறினார். நேற்றைய சம்பவத்திற்கு சாட்சிகளாக இருந்ததால் மால்கம் உட்பட பல அதிகாரிகள் அவர்களுடன் நடந்து சென்றனர். சங்கத்திற்கு சொந்தமான பல்வேறு வண்டிகளில் ஏறிய பிறகு அவற்றில் பலவற்றில் பல்வேறு வகையான பல்லி போன்ற, குதிரை போன்ற அரக்கர்கள் மற்றும் வண்டிகளை இழுக்கும் குதிரைகள் இருந்தன. சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் வெளியேறினர். அரை மணி நேரத்திற்குப் பிறகு அவர்கள் அனைவரும் ஹண்டர் சங்கக் கட்டிடத்தை விட 2 மடங்கு பெரிய சட்ட அமலாக்க மண்டபத்தை அடைந்தனர்.
அங்கு வீரர்கள் மற்றும் சுவர்களில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. துருவன் அவரது குழுவினரும் உள்ளே நுழைந்து தங்கள் ஆட்களின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்த பிறகு வழக்கு அதிகாரப்பூர்வமாக விசாரணையின் கீழ் வந்தது. பொதுவாக விசாரணையை தொடங்குவதற்கு கூட அவர்களுக்கு நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் அந்த அதிகாரி முழு நகரத்திலும் உள்ள 3 வலிமையான ஹண்டர்களை தனக்கு முன்னால் பார்த்தவுடன் இந்த விஷயம் 1 மணி நேரத்திற்குள் உயர் அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளுக்கு அனுப்பப்பட்டது. விரைவில் சில அதிகாரப்பூர்வ புலனாய்வாளர்கள் நிலவன், மால்கம், துருவன் ஹண்டர்கள் குழு மற்றும் சில சாட்சிகள் உட்பட பல்வேறு அறைகளில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் விசாரிக்கத் தொடங்கினர். நேற்று என்ன நடந்தது என்று தனக்கு உண்மையில் தெரியாதது போல் கொலையைத் தவிர நேற்றைய வழக்கத்தை நிலவன் மழுங்கடித்தான். அவரது கதையை மறுபரிசீலனை செய்ய சட்ட அமலாக்கப் பிரிவு சில உயர் பதவியில் உள்ள வீரர்களை அவர் குறிப்பிட்ட அனைத்து இடங்களுக்கும் அனுப்பியது. நிலவன் தனது நீண்ட காலத்தை கழித்த நகர நூலகம் உட்பட. நிலவன் கணக்கீட்டு திறன் கொண்டவராக இருந்த போதிலும் கொலைக்குப் பிறகு தனது ஆடைகளை தூக்கி எறிவதற்கு முன்பு நூலக பாஸை ஆதாரமாக வைத்திருந்தார். அவர் தனது ஆடைகளின் நிறத்தை கூட குறிப்பிட்டார், படுகொலைக்கு முன்பு அவர் அணிந்திருந்த ஆடைகளை அல்ல. நிலவன் மாலை முதல் இரவு வரையிலான ஒரே சாட்சியாக நகுலன் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார். பிளாக்கிரிப்பின் மெர்ச்சன்ட் என்டர்பிரைஸில் நகுலனை சந்தித்தபோது நிலவன் ஒருபோதும் சண்டையிட்டதாகவோ அல்லது அவரது உடலில் காயங்கள் அல்லது இரத்தம் இருந்ததாகவோ தோன்றாததால் அவரும் நிலவன் நிரபராதி என்று நம்பி தனக்குத் தெரிந்த அனைத்திற்கும் உண்மையாக பதிலளித்தார். மதிப்பீட்டுத் தேர்வின் போது நிலவனின் சிறந்த வாழ்வீரர் செயல்திறன் குறித்து நேத்ரன் மற்றும் பிறரின் சாட்சியங்களும் நிலவனுக்கு சாதகமாக வந்தன. ஏனெனில் அவர் பயன்படுத்துவதில் சிறந்தவராக அறியப்பட்ட ஒரே ஆயுதம் வாள் மட்டுமே. மேலும் ஒரு மனிதன் டஜன் கணக்கான அனுபவம் வாய்ந்த ஆண்களைத் தானே கொன்று உடலில் ஒரு கீறல் கூட ஏற்படாமல் இருப்பது பல சாட்சிகளால் நகைப்புக்குரியதாக காணப்பட்டது. இறந்தவர்கள் அணிந்திருந்த கடினமான கவசங்களில் சில கிழிந்து நகங்களின் அடையாளங்களைக் கொண்டிருந்ததால் கூர்மையான பற்கள் மற்றும் நம்ப முடியாத அளவிற்கு வலுவான நகங்களைக் கொண்ட ஒரு அரக்கனால் அவை செய்யப்பட்டதாக குறிப்பிடும் இறந்த உடல்களில் ஏற்பட்ட காயங்கள் குறித்து புலனாய்வாளர்கள் தங்கள் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளனர். சூரிய அஸ்தமனம் இறுதியாக நெருங்கி வந்ததால் விசாரணை திறமையாக செய்யப்பட்டது. கொலை நடந்த இடமும் சிதைக்கப்பட்ட உடல்களும் ஒரு மனிதனை விட ஒரு காட்டு அரக்கர்களின் குழு கொலையைச் செய்ததை குறிப்பதாக இருந்ததால் நிலவன் குற்றத்தில் நிரபராதி என்பதைத் தவிர வேறு எதுவும் தீர்ப்பு இல்லை. தீர்ப்பு வந்து நிலவன் எந்த குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்பட்டவுடன் ஹண்டர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடினர். ஏனெனில் அவர்களின் தலைவர் நிலவனை ஆதரித்த பிறகும் இந்த சம்பவம் அவர்களின் அடிப்படையில் நடந்த பிறகும் விசாரணையின் போது சங்கத்தின் நற்பெயருக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டது. கிரவுண்ட்ஹாக் ஹண்டர்கள் குழுவின் மக்கள் கோபத்தில் மண்டபத்திலிருந்து வெளியேறினர். தீர்ப்பில் முற்றிலும் அதிருப்தி அடைந்தனர். அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட பிறகு நிலவன் இறுதியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவர் சங்கத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார், மேலும் நகுலனிற்கு நன்றி தெரிவித்தார். விசாரணை முடிந்ததும் அந்த இளம் வணிகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். நகுலன் மிகவும் உணர்திறன் மிக்க நபர் என்றும் நிலவனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நிலவன் நினைத்தார். இன்று காலை நகுலன் கொடுத்த கடிதத்திலிருந்து நிலவனின் விலையுயர்ந்த உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்கிய பிறகு நகுலன் அழுகிறார் என்பது அவருக்குத் தெரியாது. இதை நான் எப்படி அப்பாவுக்கு விளக்கப் போகிறேன்? இது அவருக்கு கசியவிட்டால் அவர் என்னை கொன்றுவிடுவார். நகுலன் தொடர்ந்து அழுது கொண்டே நினைத்தார். தம்பி, உனக்கு நேரம் இருந்தால் எங்களுடன் வா. ஜனாதிபதி தன் தனி அறையில் உன்னுடன் பேச விரும்புகிறார். அவர்கள் புறப்படப் போகும்போது நேத்ரன் சொன்னான். நிலவன் நகுலனிடம் விடைபெற்று கூட்டத்தினருடன் சங்கக் கட்டிடத்திற்கு திரும்பினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு நேத்ரன் நிலவனை ஜனாதிபதியின் தனிப்பட்ட அறைக்கு அழைத்துச் சென்றார். அவர் நேத்திரனைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்தபோது ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்த நடுத்தர வயது எல்வன் மந்திரவாதியைக் கண்டார். இரவு நெருங்கி வந்தபோது முழு நகரத்தையும் வானம் மூடியிருந்த இருண்ட போர்வையைப் பார்த்தார். உட்காருங்க என்றான். நிலவன் வெறுமனே ஒரு வசதியான சோபாவில் அமர்ந்தான். நேத்ரன் எதிர் சோபாவில் நின்றான்.
நான் ஏன் உங்களை இங்கே சந்திக்கச் சொன்னேன் என்று உங்களுக்குப் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன், இல்லையா? என்று சாம்ராஜ் நிலவனை பார்த்துக் கொண்டே கேட்டார். இருப்பினும் நிலவனின் முகத்தில் எந்த குழப்பமும் இல்லை. அவர் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாகவும் காணப்பட்டார். மேஜையில் இருந்த ஒரு கிளாஸில் மதுவை ஊற்றிக்கொண்டு சிறிது குடித்துவிட்டு மென்மையான மெத்தைகளில் முதுகை சாய்த்து மதுவை ருசித்தார். நிலவன் தன் முன்னால் இருந்த இரு முதியவர்களையும் பார்த்து ஒரு பெரிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, ஆமாம், நான்தான். அத்தியாயம் 25 ஒப்பந்தம். வயதான நேத்திரன் திகைத்துப் போன முகபாவத்துடன் நிலவனை முறைத்துப் பார்த்தார். அவர்கள் சட்ட அமலாக்க அறைக்குச் சென்றபோது நிலவன்தான் உண்மையான குற்றவாளி என்று அவர் நம்பவில்லை. நிலவனிடம் வாழ்வீச்சு திறமை அபாரமாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனால் இன்னும் ஒரு டஜன் அனுபவம் வாய்ந்த ஹண்டர்களை தானே வீழ்த்த முடியவில்லை. அதுவும் ஒரு வாளை கூட பயன்படுத்தாமல். ஏன் என்று நான் கேட்கலாமா? என்று எல்வன் மந்திரவாதி சாமராஜ் கேட்டார். எந்த காரணமும் இல்லாமல் உங்களுடன் சண்டையிட்டு டஜன் கணக்கானவர்களுடன் உங்களை கொல்ல பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துபவரை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள்? நிலவன் நிதானமான முறையில் பதிலளித்தார். சரி, அப்படியானால் இதை யாரிடமாவது சொல்லிவிடுவோம் என்று நீங்கள் கவலைப்படவில்லையா? என்று சாம்ராஜ் கேட்டார். நீங்க விரும்பினீங்கன்னா விசாரணையிலேயே நீங்க அதை செய்திருப்பீங்க. ஆனா நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்க அட்வென்ச்சர் அசோசியேஷனின் நற்பெயரை பாதுகாக்கத்தான் இந்த விஷயத்தை சட்ட அமலாக்கத்துறைக்கு கொண்டு போனீங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் வேணும் இல்லையா? நிலவன் பதிலளித்தார். சாம்ராஜை போன்ற பதவியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர் ஒரு புதிய ஹண்டருக்கு இடையேயான ஒரு சிறிய விஷயத்தில் தலையிட மாட்டார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். நடுத்தர வயது மந்திரவாதியின் செயல்களுக்குப் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட நோக்கம் இருப்பதை அவர் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். உங்க வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு ரொம்ப புத்திசாலி. சாம்ராஜ் தன் சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர்ந்தபடி பதிலளித்தார். ஆனால் முதலில் நீ எப்படி இவ்வளவு பேரை தனியாக கொன்றாய் என்பதை எனக்கு காட்டு என்று சாம்ராஜ் பாராட்டினார். மெதுவாக பேசும்போது நிலவன் ஒரு பெருமூச்சு விட்டார். ஒமேகா, வெளியே வா. நிலவன் சொன்னான். திடீரென்று ஒரு பெரிய கருப்பு டயர் ஓநாய் அவன் நிழலில் இருந்து குதித்து அறையின் மையத்தில் நின்றது. நேத்ரன் மீண்டும் எதிர்பாராத விதமாக ஆச்சரியப்பட்டார். ஒரு ஒப்பந்த மிருகங்களை கட்டுப்படுத்துபவரா? என்று ஆச்சரியப்பட்ட கண்களுடன் சாம்ராஜ் கேட்டார். ஆமாம். நாங்கள் பிரதான மண்டபத்தில் இருந்தபோது நீங்கள் அவரை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். அந்த மக்களைக் கொன்றது நான்தான் என்று நீங்கள் அப்படித்தான் நினைத்தீர்கள், இல்லையா? நிலவன் ஆர்வத்துடன் கேட்டார். ஆமாம், உங்களிடமிருந்து ஒரு வெளிப்புற இருப்பு வருவதை நான் உணர்ந்தேன். நாங்கள் எல்ஸ் மந்திரம் மற்றும் இயற்கை சக்தியின் மீது மிக உயர்ந்த ஈடுபாட்டைக் கொண்டுள்ளோம். சாம்ராஜ் தலையசைத்தான். ஆனால் அது ஒரு ஒப்பந்த குடும்ப உறுப்பினராக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அது மிகவும் அரிதானது, உங்களுக்குத் தெரியும் என்று சாம்ராஜ் கூறினார். இது நிலவனின் கருதுகோள் சரி என்பதை நிரூபித்தது. அவர் தனது தடயங்களை சரியாக மறைத்திருந்தார். குற்றம் நடந்த இடத்தில் அவரது கால்தடங்கள் கூட எஞ்சியிருக்கவில்லை. எனவே சாம்ராஜ் போன்ற வலிமையான ஒருவர் இன்னும் அதை பற்றி சந்தேகம் கொண்டிருப்பதற்கான ஒரே வழி அவரது நிழலில் மறைந்திருந்த அவரது கூட்டாளிகளின் ஒளிவட்டத்தை உணர்ந்து கொள்வதாகும். சரியாக நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என்று நிலவன் விரைவாக விஷயத்திற்கு வர விரும்பியதால் கேட்டார். புத்திசாலி மக்களுடன் பேசுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சுற்றி வளைக்க வேண்டியதில்லை. சாம்ராஜ் சிரித்தார். ஆனால் பின்னர் அவரது முகபாவங்கள் தீவிரமாக மாறியது. அதற்கு காரணம் துருவன். அவர் ஹண்டர் சங்கத்தின் அடுத்த தலைவராக முயற்சிக்கிறார் என்று அவர் பதிலளித்தார். எதிர்பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்திருந்த நேத்திரனும் பேச முடிவு செய்தார். முறையான தேர்தல் மூலம் நடந்திருந்தால் நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். ஆனால் துருவன் அந்த பதவியை விரும்பவில்லை, இந்த பதவியால் வரும் அதிகாரத்தையே விரும்புகிறார் என்று நேத்ரன் கூறினார். நீங்கள் பேசும் அந்த சக்தி என்ன?
என்று நிலவன் ஆர்வத்துடன் கேட்டார். இந்த நகரத்தையே கட்டுப்படுத்தும் சக்தி. சாம்ராஜ் பணிவுடன் பதிலளித்தார். எப்படி? இது ஹண்டர்களை கட்டாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லையா? நகரத்தின் மீது ஒருவரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க இது எப்படி முடியும்? நிலவன் ஆர்வத்துடன் கேட்டார். எப்படின்னு நான் சொல்றேன். சாம்ராஜ் சொல்லிவிட்டு ஒரு சிறிய மூச்சை இழுத்தான். ஃப்ளேவோட் நகரம் ஏராளமான நிலவறைகளால் சூழப்பட்டுள்ளது மற்றும் உலகின் மிகப்பெரிய காட்டை எல்லையாகக் கொண்டுள்ளது. ராகோஸ் பேரரசின் முடிவில் இருந்தாலும் எங்கள் நகரம் உண்மையில் பரந்த வளங்களைக் கொண்டுள்ளது. அரக்கர்களை வேட்டையாடுவதன் மூலமோ அல்லது காட்டில் உள்ள அசுர மையங்களை வேட்டையாடுவதன் மூலமோ நிலவறைகளிலிருந்து நீங்கள் பெறும் பொருட்கள் அல்லது மூலப்பொருட்களாக இருக்கட்டும், அவற்றின் காரணமாக வரும் வளங்கள் மற்றும் வேலைகளுக்கு பஞ்சமில்லை. நகரத்தில் மிகவும் விரும்பப்படும் தொழில் ஹண்டர். ஆனால் கடந்த 2 தசாப்தங்களாக எங்கள் நிர்வாகத்திற்கு நன்றி, தகுதியற்ற எவரும் அதில் சேர முடியாது. ஏனென்றால் இந்த தொழிலில் மக்கள் எப்போதும் இறக்கின்றனர், மேலும் முட்டாள்கள் புகழையும் தேடி தங்கள் உயிரை இழப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சாம்ராஜ் கூறினார். அங்கிருந்து நேத்ரன் தொடர்ந்தார். நிலவறைகள் அவ்வப்போது கொடூர அரக்கர்களையும் மிருகங்களையும் உருவாக்குகின்றன. ஹாண்டர்கள் வளங்களை தேடி பணம் சம்பாதிக்க அங்கு செல்கிறார்கள். இது அரக்கர்களின் எண்ணிக்கையையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அவற்றின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இருக்கும். இராணுவத்தால் கூட அவற்றை எப்போதும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமானவை. அவர்கள் தங்கள் நிலவறைகளிலிருந்து வெளியேறினால் முழு நகரத்தையும் அழைக்கும் அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். எனவே அவர்கள் ஹண்டர் சங்கத்தின் உதவியை நாடுகிறார்கள். அதனால்தான் அந்த சங்கம் நகரத்திற்குள்ளேயே அதிக முக்கியத்துவத்தையும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளது. நேத்ரன் தனது பேச்சை முடித்தார். துருவன் இதை செல்வம் ஈட்டவும் அதிகாரத்தை பெறவும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கிறார். கடந்த சில ஆண்டுகளில் அவர் நம் மக்கள் பலருக்கும், செல்வாக்கு மிக்க இராணுவ அதிகாரிகளுக்கும் பிரபுக்களுக்கும் லஞ்சம் கொடுத்துள்ளார். அடுத்த ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் தனது சொந்த லாபத்திற்காக சங்கத்தை பயன்படுத்துவார், கருப்பு சந்தையுடன் சட்டவிரோத பரிவர்த்தனைகளை செய்வார், மேலும் நகர சபையில் ஏராளமான ஆதரவை பெறுவார். அப்படி நடந்தால் அவர் நகரத்தின் மீது எவ்வளவு அதிகாரத்தை வைத்திருப்பார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். சாம்ராஜ் கூறி விளக்கத்தை முடித்தார். நிலவன் ஒரு வளர்ந்த மனிதர். அவருக்கு முந்தைய ஜென்மத்தில் வியாபாரம் செய்வதிலும் பணத்தை நிர்வகிப்பதிலும் ஏராளமான அனுபவம் இருந்தது. இதன் அர்த்தம் என்ன என்பதை அவர் இயல்பாகவே புரிந்து கொண்டார். நகரத்தின் அறிவிக்கப்படாத ஆட்சியாளராக இருப்பது உங்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கும். நகரத்தின் பொறுப்பாளர்களாக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு தலைவணங்க வேண்டியிருக்கும். மேலும் ஒருவர் தங்கள் வசம் இருக்கும் பணம் மற்றும் வளங்களைப் பற்றி கூட சொல்ல வேண்டியதில்லை. சாம்ராஜ் நேத்ரன் நகரத்திற்கு சிறந்த நோக்கங்களைக் கொண்டிருந்தனர் என்பதை நிலவன் புரிந்து கொண்டார். ஆனால் அவற்றை குருட்டுத்தனமாக நம்பும் அளவுக்கு நிலவன் ஒரு முட்டாள் அல்ல. அப்போ நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புகிறீர்கள்? நிலவன் கேட்டார். சாம்ராஜ் மற்றும் நேத்ரன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு பின்னர் ஒரே குரலில் தலையசைத்தனர். துருவன் நண்பர்களை ஒவ்வொன்றாக கொல்லுங்கள். சங்கத்திலும் நகர சபையிலும் அவனுக்கு சம்பந்தப்பட்டவர்களை கொல்லுங்கள். சாம்ராஜ் கூறினார். என்ன? நிலவன் அவநம்பிக்கையுடன் கேட்டார். இந்த வயதானவர்கள் அவரை ஒரு ஒப்பந்த கொலையாளியாக வேலைக்கு அமர்த்த விரும்பினார்களா? முதலில் இருளின் கடவுள் கிராவில்தான் அவரை அரக்க கடவுளை கொல்ல விரும்பினர். இப்போது சாம்ராஜ் நேத்ரன் தான் அவரை துருவனின் மக்களை கொல்ல விரும்பினர். ஹிட்மேன் அல்லது ஜான் விக்கிலிருந்து ஏஜென்ட் 47 போன்ற ஒரு தோற்றத்தை அவர் கொடுத்தாரா? அவருடன் பழகும் அனைவரும் நிலவன் யாரையாவது கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களா? முட்டாள் மாதிரி நடிக்காதே பையா. உன்னை பத்தி நாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம். நீ ரொம்ப திறமையானவன், மக்களைக் கொல்றதுல அனுபவம் வாய்ந்தவன், ஆயுதம் இல்லாமலேயே கூட உன்னோட போர் திறமையும் நல்லா இருக்கு. அது மட்டுமில்லாம உனக்கு இந்த இருக்கு.
நம்ம வட்டத்துல துருவன் ஒரு உளவாளியா இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்புறதுக்கு பதிலா நீ அதைச் செய்யணும்னு தான் நாங்க விரும்புறோம். அது மட்டுமில்லாம நீ ஒரு கூலிப்படையா இல்லையா? பணத்துக்காக கொலை பண்றது உனக்கு புதுசா இருக்கக்கூடாது என்றான் சாம்ராஜ். அப்போ ஏன் அதை நீங்களே செய்யக்கூடாது? நீங்கள் இருவரும் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவர்கள், வலிமையானவர்கள். வெளியாட்களை நம்புவதை விட இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தவிர்க்காதா? என்று நிலவன் அவர்களின் கைகளை குலுக்கியபடி கேட்டார். இதற்கு நேத்திரன் விரைவாக பதிலளித்தார். எங்கள் இருவர் மீதும் நிறைய கண்கள். எங்களில் யாராவது பதிவு செய்யப்படாமல் போய் திடீரென்று துருவனின் ஆட்கள் காணாமல் போனால் தேர்தல் இன்னும் 1 மாதத்தில் நடக்கவிருப்பதால் எல்லா சந்தேகங்களும் எங்கள் மீது விழும். உங்கள் திறமைகளை நானே நேரில் பார்த்திருக்காவிட்டால் இந்த முறையை நாங்கள் நாடியிருக்க மாட்டோம். நீங்கள் வருவதற்கு முன்பே இது ஒரு திட்டமிடல் மட்டுமே. ஏனென்றால் நீங்கள் பலரை நீங்களே வெளியேற்றி கொலைகளின் காரணத்தை வேறு திசையில் திசை திருப்பக்கூடிய ஒரு அரக்கனை வைத்திருக்க முடியும். அவர் கடுமையான தொனியில் பதிலளித்தார். இன்று காலை தன்னை புகழ்ந்து பேசிய சட்ட அமலாக்கப் பிரிவுக்கு வந்த நிலவனை பாதுகாக்க சாட்சியம் அளித்த கருணையுள்ள மனிதரைப் போல நேத்திரன் இப்போது இல்லை. இப்போது தான் இருந்த நிலையை அடைய ஏராளமான கொலைகளைச் செய்து ஒரு மனிதரைப் போல அவர் தோற்றமளித்தார். உங்க முன்மொழிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு என்ன லாபம்? நான் வேலையை முடிச்சுட்டேன்னா நீங்க 2 பேரும் என்னை கொன்று பூமிக்குள்ள புதைக்க மாட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இறந்த சாட்சி இனி ஒரு பொறுப்பல்ல. நிலவன் தன் 2 கைகளையும் ஒன்றாக கட்டிக்கொண்டு தனக்கு முன்னால் இருந்த இருவரையும் பார்த்தபடி சொன்னான். நாம் அதைச் செய்ய விரும்பினாலும் நம்மால் முடியாது என்று நான் நம்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களிடமிருந்து நான் உணரும் 2வது இருப்பு என்னை விட பலவீனமானது அல்ல. நிலவனை நோக்கி விரல் நீட்டியபடி சாம்ராஜ் சிரித்தார். அறை முழுவதும் அதிரத் தொடங்கியது. நிலவனின் உடலில் இருந்து மிகவும் கொடிய மற்றும் கொலைகார ஒளி வெளிப்பட்டதால் அறை முழுவதும் இருந்த மட்பாண்டங்களும் மேசைகளும் சத்தமிடத் தொடங்கின. அது முழு அறையையும் கரும்புகையால் நிரப்பியது. மேலும் அறையில் ஒரு கூர்மையான பயம் நிறைந்த சீரல் எதிரொலித்தது. இந்த ஒளி மற்றும் அழுத்தம் நிலவன் முன்பு சாம்ராஜ்யிடமிருந்து இருந்து உணர்ந்ததை விட சக்தி பயங்கரமானது. அது என்னவென்று நிலவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இந்த கரும்புகையை முன்பே பார்த்திருந்தார். இந்த கொடிய ஒளியை உணர்ந்திருந்தார். அது வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல, அவருக்கு கீழ் பணிபுரிபவருக்கு சொந்தமானது. அது ருத்ரா. அத்தியாயம் 26 நிலவன் செய்யும் ஏற்பாடு. அந்த பிரம்மாண்டமான பசிலிஸ் சாம்ராஜனை ஒரு மரணப் போட்டிக்காக சவால் விடுவது போல அவன் மீது தனது கொலை நோக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் ஒரு புராண கதாபாத்திர உயிரினம். இறுதியாக சண்டையிட ஒரு நல்ல எதிரியை கண்டுபிடித்தான். பாருங்க, அதனாலதான் உங்க நிழலுக்குள்ள எந்த உயிரினம் உங்க பழக்கமானவங்களா ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது என்னோட சமமான வார்த்தையில சண்டை போட முடியும்னு நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க அந்த உயிரினத்தை பயன்படுத்தி அவருக்கு எதிரான சண்டையில சண்டை போட்டா துருவன் கூட உன்னை கொல்ல முடியாது. அதனால்தான் நான் முதலில் உங்களை இந்த வேலைக்கு நியமிக்க முடிவு செய்தேன். வேலை முடிந்ததும் உன்னை கொல்லவோ அல்லது தூக்கி எறியவோ எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நண்பர்களை உருவாக்க முடிந்தால் ஏன் எதிரிகளை உருவாக்க வேண்டும்? என்று சாம்ராஜ் ஒரு சோகமான மற்றும் தீய தொனியில் கூறினார். நிலவன் தனது முந்தைய வாழ்க்கை அனுபவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்தார். ஏனென்றால் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்த இருவரும் புனிதர்கள் அல்ல, சட்டம் மற்றும் நீதியைப் பற்றி அக்கறை கொண்ட நேர்மையானவர்கள் அல்ல. அவர்களின் முந்தைய நடத்தை நாள் முழுவதும் அவர்களைப் போலவே காட்டியது. இந்த 2 வயதான மனிதர்களின் உண்மையான முகங்களும் இவர்கள்தான். எல்வன் மந்திரவாதி தனது அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள யாரையும் கொல்லத் துணிந்த ஒருவனைப் போல தெரியவில்லை. அந்த முதியவர் இரத்த நதியில் குளித்து போய் கொலைகளுக்கு உணர்ச்சியற்றுப் போன ஒருவரைப் போல தெரிந்தார். இவர் தனது கடந்த கால வாழ்க்கையில் ஏமாந்து போன தேவகன் என்றால் இந்த மனிதர்களுக்கு ஒரு சரியான காரணம் இருப்பதாக அவன் நம்பியிருப்பார்.
மேலும் டீன் ஏஜ் பார்வையாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட மஞ்ச்கின் மங்கா நாவலின் முட்டாள்தனமான முக்கிய கதாபாத்திரத்தைப் போல அவர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டிருப்பார். அங்கு கதாநாயகனுக்கு உதவிய ஒவ்வொரு வயதான நபரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்பகமான மற்றும் கனிவான வயதான மனிதராக இருந்தார். இந்த காரணத்தினால்தான் கொலை குற்றச்சாட்டிலிருந்து அவரது பெயரை விடுவிக்க அவர்கள் உதவினார்கள். நிலவன் தங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவரை தங்கள் திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினர். சரி, ஆனால் எனக்கு என் நிபந்தனைகள் என்று அவருக்குள் இருந்த தொழிலதிபர் நிலவன் கவனமாக இருந்தான். வேலைக்கு நீங்கள் எனக்கு வழங்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நான் விரும்புகிறேன். உங்கள் ஆட்கள் இலக்குகள் குறித்த தகவல்களை எனக்கு தருவார்கள். நான் பொருத்தமாக இருக்கும் எந்த வகையிலும் வேலையை முடிப்பேன். ஊதியத்தை பொறுத்தவரை எனக்கு நிறைய உயர்தர அசுரன் கோர்கள், நிறைய பணம் மற்றும் அரிய அசுரர்களின் உடல்களில் ஒரு சிறிய பங்கு வேண்டும். அவை ஹண்டர்களால் வேட்டையாடப்பட்டு விற்பனை மற்றும் மீட்புக்காக சங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டன. 5 இருந்தால் எனக்கு 1 வேண்டும். நிலவன் அவர்களின் ஏற்பாட்டின் விதிமுறைகளை வெளியிட்ட போது கூறினார். சரி, அதை நாங்க சமாளிக்க முடியும். ஆனா நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு பொறுத்துதான் எங்க ஒப்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வேலைகளில் நீங்க தோல்வியடைந்தா அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போயிடும் என்றார் சாம்ராஜ், முகத்தில் ஒரு கணக்கீட்டு முகபாவனையுடன். நிலவன் மீண்டும் அவசரமாக பதிலளித்தார். மேலும் ஒரு விஷயம். இப்போ என்ன? நாங்கதான் ஏற்கனவே உனக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லி இருக்கும்ல? நேத்ரன் ஆவேசமாக கேட்டான். அவரது உரத்த குரலுக்கு நிலவன் மெதுவாக பதிலளித்தார். ஒவ்வொரு வேளையிலும் உங்கள் வலிமையான போராளிகள் எனக்கு வேண்டும். அது ஒரு வாழ்வீரனாகவோ மந்திரவாதியாகவோ அல்லது ஒரு கொலையாளியாகவோ இருக்கலாம். என்ன? ஏன் அப்படி செய்யணும்னு நினைக்கிற? நீங்க ஒரு வாழ்வீரன் இல்லையா என்று நேத்ரன் கேட்டான். நிச்சயமா. என் எல்லா இலக்குகளையும் புரிஞ்சுக்கணும். துருவன் ஆட்களும் நீங்க சொன்ன அரசாங்க அதிகாரிகளும் யாரும் இல்லாதவங்க இல்லையா? நான் ஒரு திட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பலவீனங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா நான் வேலையில தோல்வியடைறது மட்டுமில்லாம என் உயிரையும் இழந்துடுவேன். அப்புறம் உனக்கு கிடைக்கிற நேரத்துல இன்னொரு கொலையாளியை தேடிப் போகலாம். நிலவன் கிண்டலாகச் சொன்னான். நியாயமாக தெரிகிறது. ஆனால் வீணாக்க எங்களிடம் நேரம் இல்லை. உங்கள் சாத்தியமான இலக்குகளைப் படிக்க 1 வாரம் மட்டுமே நான் உங்களுக்கு வழங்க முடியும். மேலும் ஒவ்வொரு வேலையிலும் எங்கள் உயர் பதவியில் உள்ளவர்களை உங்களுக்கு பயிற்சி அளிக்க வைப்பதும் இரகசியமாக செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் ஒரு புதிய ஹண்டர் ஏன் இவ்வளவு ஆதரவை பெறுகிறார் என்பது குறித்து தேவையற்ற கேள்விகளை எழுப்புவார் என்று சாம்ராஜ் கூறினார். நிலவனின் முறை நம்பகமானதாக கண்டறிந்தார். தான் இங்கே ஒரு முட்டாள் போல கையாளவில்லை என்று அவன் நினைத்தான். நிலவன் தனது இலக்குகளை அவர்களின் வகுப்புகளில் தனது சொந்த அனுபவத்தை அதிகரிப்பதன் மூலம் படிக்கச் சொன்னது, அந்த இளைஞன் தனது படுகொலைகளை எவ்வாறு திட்டமிடுவது என்பதை அறிந்திருப்பதை குறிக்கிறது. துருவனின் சகோதரனையும் அவருடன் வந்த ஆட்களையும் கொன்ற பிறகு ஒரு தடயத்தையும் அவன் விட்டுச் செல்லாதது போல. 1 வாரம் போதுமானது. ஆனால் முதலில் எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தகவல் தேவை. இந்த இலக்குகளுக்கான தகவல்களையும் வரைபடங்களையும் யார் எனக்கு வழங்குவார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நிலவன் தீவிரமான தொனியில் கூறினார். அடுத்த 1 மணி நேரத்திற்கு துருவனின் ஆட்களையும் அரசாங்கத்தில் உள்ள அவரது தொடர்புகளையும் சந்தேகத்திற்கு இடமின்றி மூலோபாய ரீதியாக எவ்வாறு அகற்றுவது என்பதற்கான விரிவான திட்டம் தொடர்ந்தது. இங்கே 10,000 கோல் டிராமஸ்கள் மற்றும் 200 பீரேங்க் மான்சர் கோர்கள் உள்ளன. இது முன்கூட்டியே போதுமானதாக இருக்க வேண்டும். மேலும் சில மான்சர் கோர்கள் மிக உயர்ந்த தரம் வாய்ந்தவை. பணத்தை தவிர வேறு ஏன் இவை உங்களுக்கு தேவை என்று எனக்கு தெரியவில்லை. இது வெறும் 20% மட்டுமே. 1 வாரத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் வேலையைத் தொடங்கும் போது மீதியைப் பெறுவீர்கள். நீங்கள் கொல்லுங்கள், அதன்படி நாங்கள் பணம் செலுத்துகிறோம். சாம்ராஜ் தங்க நாணயங்கள் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய பையும் அசுரக்கோர்கள் கொண்ட மற்றொரு பையையும் எங்கிருந்தோ வரவழைத்த போது கூறினார்.
அவர் மீது ஒரு விசாலமான மோதிரமும் இல்லை. அது விண்வெளி மந்திரம். சாம்ராஜ் அரிய விண்வெளி மந்திரத்தில் திறமையானவர். இது நிலவனின் மனதில் மற்றொரு திட்டம் தீட்டியதால் அவரை ஆச்சரியப்படுத்தியது. சமாதானம். அதை விட்டுக் கொடுக்கலாம் என்று நிலவன் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழியாக சாம்ராஜ் மற்றும் நேத்திரனின் கைகளை குலுக்கினார். இரவு வந்தபோது நிலவன் இறுதியாக ஹண்டர் சங்கத்தை விட்டு வெளியேறி மீண்டும் பிளா கிரிஃபின் வணிக நிறுவனத்திற்கு திரும்பினார். முழு நகரத்திலும் உள்ள மிக முக்கியமான வணிகர்களில் ஒருவருடன் தனது உறவை ஆழப்படுத்தவும் தங்கவும் இதுவே சிறந்த இடம் என்று அவர் உணர்ந்தார். அவர் நிறுவன கட்டிட வாயிலை அடைந்ததும் தனது கால்களை நிறுத்தி பேசினார். நான் அவரை காட்டிக் கொடுக்கவோ அல்லது அவரை விற்கவோ மாட்டேன் என்று நீங்கள் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கலாம். எனவே இனிமேல் என்னை பின்தொடர்வதை நிறுத்துவது நல்லது. இல்லையெனில் உங்கள் உடலில் தலை கூட இருக்காது. நிலவன் தனது போர் ஆதிக்க ஒளியை வெளியிட்ட போது கூறினார். திடீரென்று இந்த மகத்தான அழுத்தத்தின் கீழ் அருகில் உள்ள கட்டிடங்களிலிருந்து இருண்ட நிழலில் இருந்து 3 கொலையாளிகள் வெளியே வந்தனர். இந்த மக்களை கொல்லும் ஒப்பந்தத்தை நிலவன் ஏன் ஏற்றுக்கொண்டார்? வெளிப்படையாக நகரத்தில் உண்மையில் அதிகாரம் செலுத்தியவர்களுடன் தொடர்புகளை உருவாக்குவதே இதன் நோக்கம். மேலும் பெரிய அளவில் வளங்களைப் பெறுவதற்கும் பின்னர் அவர் பெரும் புகழின் காரணமாக பல கதவுகள் அவருக்கு திறக்கப்படும் வகையில் தன்னை ஒரு முக்கிய நபராக நிலைநிறுத்துவதற்கும் இது செய்யப்பட்டது. இருள் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோவாக இருப்பது குறித்து அவரது ரகசியங்கள் கம்பளத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் வரை பின்தங்கியவராக விளையாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் முடிந்தவரை சீக்கிரமே தேவைப்பட்டன. அவன் எல்லாவற்றையும் தானே செய்ய வேண்டியிருந்தது. நிலவன் தொடர்ந்தார். நகுலனை அவரது அலுவலகத்தில் வரவேற்றார். அவரது முகத்தை பார்த்த பிறகு அந்த இளம் வணிகர் ஏன் மகிழ்ச்சியற்றவராக இருக்கிறார் என்பதற்கான சுருக்கத்தை நிலவன் புரிந்து கொண்டார். நிலவன் பெரிய நாணயப் பையை நகுலனின் மேசையில் வீசினார். நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். எனவே இது உங்கள் இழப்புகளை குறைக்க போதுமானதாக இருக்க வேண்டும், இல்லையா? மீதமுள்ளதை உங்கள் உயிரைக் காப்பாற்றியதற்கான திருப்பிச் செலுத்துதலாக கருதுங்கள் என்று நிலவன் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த சோபாவில் படுத்துக் கொண்டார். போரு, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது? சந்தேக குரலில் நகுலன் கேட்டார். பெரிதாய் ஒன்றுமில்லை. என்கிட்ட இருந்து சில உயர்தர மான்ஸ்டர் கோர்களை விற்று எனக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய வேலைக்கு முன்பணம் வாங்கினேன். நிலவன் வசதியான சோபாவில் ஓய்வெடுத்தபடி கூறினார். அவர் வாளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு, நாம் எப்போது சாப்பிடுவோம்? எனக்கு பசிக்கிறது என்றார். பையை பெற்று நாணயங்களை எண்ணத் தொடங்கியதும் நகுலன் திடீரென்று தனது சோகமான முகபாவனையிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சிக்கு மாறிவிட்டார். அவரது அனுபவம் அவருக்கு அது குறைந்தது 8 முதல் 10,000 தங்க நாணயங்கள் என்று கூறியது. என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே, நிலவன். நான் மறைக்க முடியாத அளவுக்கு விலை அதிகமாக இருந்தது, அவ்வளவுதான் என்று நகுலன் விளக்கினார். ஆமாம் ஆமா. கவலையே இல்லை. நண்பர்களுக்குள் எந்த ரகசியங்களும் இருக்கக்கூடாது, இல்லையா? நிலவன் லேசான புன்னகையுடன் சொன்னான். தந்தை மற்றும் மகன் இருவரும் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக மாறக்கூடும் என்பதால் அவர்களுடனான தனது உறவை ஆழப்படுத்த நிலவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். எனவே முதலில் ஏமாறும் மகனுடன் தொடங்க வேண்டியிருந்தது. இரவு உணவு சாப்பிடும்போது நிலவன் நகுலன் உடனான வாழ்க்கை அனுபவங்களைப் பற்றி பேசிக் கொண்டே இருந்தார். நிலவனுக்கு ஒரு காலத்தில் 25 வயது என்பதால் அவர்களின் உரையாடலின் போது நகுலனின் ஆர்வங்களைத் தூண்டக்கூடிய போதுமான தலைப்புகள் அவருக்கு தெரியும். நிலவன் இறுதியாக தனது அறைக்குத் திரும்பியதும் இரவு உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தான். நிலவன் மெத்தையில் ஓய்வெடுத்து அமைப்பை கட்டளையிட்டார். சிஸ்டம். சாம்ராஜ் நேத்திரனின் புள்ளிவிவரங்களை எனக்குக் கொடுங்கள். அந்த நோக்கத்திற்காகவே நிலவன் சாம்ராஜ் மற்றும் நேத்திரன் இருவருடனும் கைகலக்கினார். அவரிடம் இருந்த அமைப்பு இலக்குடன் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்திய பின்னரே உடலையும் அவர்களின் வலிமையையும் ஸ்கேன் செய்ய முடியும். நேத்ரன் என்ற பெயருடைய தனிநபருக்கான புள்ளிவிவரங்கள் பின்வருமாறு.
பெயர் நேத்ரன். இனம் மனிதன். வேலை மேஜிக் வாழ்வீரன். தரவரிசை உச்ச கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை. நிலை 82. பலம் 1370. வேகம் 930. திறமை 1130. பாதுகாப்பு 860. மானா 440. சாம்ராஜ் என்ற பெயருடைய தனிநபரை பற்றிய புள்ளிவிவரங்கள் பின்வருமாறு. பெயர் சாம்ராஜ் எல்ஃபென்ஹெய்ம். இனம் எல்ஃப். பணி மந்திரவாதி. தரவரிசை அரைசெயன் தரவரிசை. நிலை 85. பலம் 320. வேகம் 670. திறமை 1080. பாதுகாப்பு 540. மானா 1850. நிலவன் ஆச்சரியத்துடன் ஒரு மூச்சுத் திணறலை வெளியிட்டார். அரைசெயன் தரவரிசையா? அதாவது சாம்ராஜ் கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையை தாண்டிச் செல்ல நெருங்கிவிட்டாரா? நடுத்தர வயது எல்ப் அவர் நினைத்ததை விட மிகவும் வலிமையானவராக இருந்தார். இன்றுதான் சேற்று நீரில் மிதித்துக் கொண்டிருப்பதை நிலவன் உணர்ந்தான். துருவன் நேத்திரனை விட பலவீனமானவன் அல்ல என்பதில் அவனுக்கு உறுதியாக இருந்தது. இந்த மக்கள் அவரை கொல்ல விரும்பினால் அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே இறந்து விடுவார். ருத்ரா அவரது நிழலில் இல்லாவிட்டால், சாம்ராஜ் நேத்திரனிடமிருந்து ஒப்பந்தத்தை மறுத்திருந்தால் அவர் சங்கக் கட்டிடத்திலிருந்து உயிருடன் வெளியேறியிருக்க மாட்டார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் தனது வலிமை அளவை உயர்த்த வேண்டிய அவசியம் இருந்ததால் நிலவன் உயர்தர மான்ஸ்டர் கோர்களை எடுத்து ஒவ்வொன்றாக முழங்கிக் கொண்டான். ருத்ரா அவனுடைய மறைக்கப்பட்ட உயிரினமாக இருந்தான், ஆனால் அவனால் அதை யாருக்கும் வெளிப்படுத்த முடியவில்லை. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்தாமல் பசிலிஸ்கை அவன் நிழலில் இருந்து விடுவிக்கக்கூடிய இடங்கள் மிகக் குறைவு. நாளை முதல் என்னுடைய போர் திறன்கள் மற்றும் தரவரிசை அனைத்தையும் நான் முடிந்தவரை மேம்படுத்துவேன். என்னை எப்போதும் காப்பாற்ற அதிர்ஷ்டத்தையோ அல்லது சில சதி கவசங்களையோ நான் சார்ந்திருக்க முடியாது. இந்த மக்களுடன் ஒப்பிடும்போது நான் இன்னும் ஒரு எறும்புதான் என்று நிலவன் தொடர்ந்து மையங்களை விழுங்கிக் கொண்டே கூறினார். எனக்கு இன்னும் சக்தி வேணும்.